ஸோ இன்றைக்கி ஜனவரி 26 எல்லாத்துக்கும் வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்றைக்கி இந்த பஸ்ஸில் பார்ப்போம். ஸோ இதனோட ஆன்சர் ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணிட்டோம். உங்களுக்காக நம்ம பழைய ஒரு தடவை செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 1 by 1 கொஸ்டின்ஸ் வாசிக்க. வட்ட வடிவில் சுற்றும் இதை கண்காட்சியில் காணலாம். 8 எழுத்து வேணும். ரங்க ஆட்டினம் அப்படின்னு சொல்லலாம். ரங்க ஆட்டினம். ஸோ ரங்க ஆட்டினம் பிப்ரவரியில் 29 நாள் இருந்தால் அது எல்லாத்துக்கும் தெரியும். லீப் இயர், லீப் வருடம் அப்படின்னு சொல்லுவோம். திமிர் அப்படின்னா இதுக்கு 3 எழுத்து வார்த்தை வேணும். ஒன்று வந்து பணிவு எழுதலாம், இல்லைன்னா 2 ஆன்சருமே எழுதலாம். பதிவு எழுதலாம். பதிவுன்னா பாசம். நான் இங்கே பதிவு எழுதியிருக்கேன், நீங்கள் பணிவுனாலும் எழுதிக்கலாம். உலகம், உலகத்துக்கு நம்மளுக்கு ஹிண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 எழுத்து. ஸோ இதை வந்து அகிலம் எழுதலாம். ஜிமிக்கி அப்படிங்கிறதுக்குள்ள முன்னாள் பாடகி அப்படின்னா ஜிக்கி வாசுதேவ். என்ன சவணை இது அப்படின்னா, இது படத்தில் உள்ள டைலாக். என்ன கொடுமை சவணைனா இது 3 எழுத்து. ஸோ செங்கை மாவட்டம் ஷார்ட் ஃபார்மா செங்கல்பட்டு. சேயிங்காயில் பட்டு 7 எழுத்து வந்துடுச்சு. ரணம்ங்கிறதுக்கு வந்து காயம் எழுதிக்கலாம், 3 எழுத்து. வித்தியாசத்துக்கு 4 எழுத்துன்னா பாகுபாடு பார்க்கறது, 4 எழுத்து. தாவணி துப்பட்டா அங்கவஸ்தம். தாவணி வந்ததுனால துப்பட்டா வந்தாலும், துப்பட்டானாலே மேலாடை, அங்கவஸ்தனாலும் மேலாடை தான். ஸோ மேலாடைன்னு எழுதிக்கலாம். எல்லா இதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அனைவரும் 5 எழுத்து வந்தோம். அவியல் என்பது எல்லா காயோட தொகுப்பு. 4 எழுத்து சொல்ல முடியாது, 3 எழுத்து. ஸோ கலவை. ஸோ இது வந்து இடமிருந்து வளத்துக்கு இன்னைக்குள்ளதுக்கு. ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து இன்னைக்குள்ளதுக்கு மேலேருந்து கீழே பார்க்க போகிறோம். ஸோ சமீபத்தில் மறைந்த வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர், இது வந்து என்ன, கலிதா ஜியா அப்படின்னு சொல்லுவோம். கலிதா ஜியா. இவங்க 2025 நடந்த இன்சிடெண்ட்டு. 5 எழுத்து வந்துச்சா? ஸோ பாஸ்வேர்டு என்பது கடவு சொல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 3 தான் வருது. கடவு சொல் 4 எழுத்தாயிரும். காரில் பின்புறத்தில் சாமான்கள் வைக்கும் இடத்தை இப்படி சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டிக்கின்னு சொல்லுவோம். வெளிப்படை, வெளிப்படையாங்களுக்கு பகிரங்கமாகன்னு சொல்லி பார்க்கலாம். பகிரங்கம் 6 எழுத்து வந்துச்சு. இது அல்லது, இது அல்லன்னா அதுதான். திருப்பதின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது லட்டு. திருப்பதி கோயில்னாலே லட்டு தான். டேஷ் நாடகம் ஆடினான் என்பது வஞ்சகமாக நடந்து கொண்டான்னு போகலாம். கபட நாடகம். தேளில் உடலில் விஷம் இருக்கும் பகுதி 4 எழுத்து. கொடுக்கு. மைக்கில் தொடக்கத்தில் ஒலி வாங்கினாலே அது மைக்கு தான். நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருக்கனால அது தமிழுக்கு வந்து ஒலி வாங்கி, மைக். பெரிய அப்படிங்கிறதுக்கு மெகா. தாஜ்மஹால் அருகே ஓடும் நதி அப்படின்னா 3 எழுத்து. யமுனை. தாசு சிம்பலில் வந்து ஒரு ராசி அப்படின்னா அது வந்து துலாம். எந்த குறைபாடு இருக்கவங்க வந்து கண்ணாடி போட்டுக்குவாங்க அப்படின்னு கேட்காங்க. 3 எழுத்து. பார்வை குறைபாடு இருக்கவங்க.
மலை என்பதின் மலைங்கிறதுக்கு மடு சொல்லலாம், இல்லைன்னா ஹைட்டாக உள்ள இடம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பழைய தமிழில் இருக்கிறபடி பார்த்தோம்னா மேரு. மலைக்கு வந்து என்னென்னு சொல்லிக்கோன்னா இங்கே பழையடி எழுதி காமிக்க மே. சரிங்களா? ஸோ நான் இப்போ ஆல்ரெடி ஆன்சர் எழுதிட்டேன். நான் எழுதின ஆன்சர் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதில் எதுவும் டவுட்டு தப்பு எதுவும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.